ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஜாவா டியூட்டோரியல்ல வந்து அனகிராம்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அனகிராம்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட வந்து 2 ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாங்க. ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு லிசன்னு குடுக்குறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்ட்ரிங் எடுக்கிறேன். ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல் டு சைலண்ட்னு குடுக்குறேன். ஓகே. இந்த மாதிரி நம்மளுக்கு 2 ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ இப்போ அனகிராம்னா என்ன கண்டிஷன்? ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் ஃபர்ஸ்ட் சேமா இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ற சேம் கேரக்டர்ஸ் தான் செகண்ட் ஸ்ட்ரிங்லயும் நம்ம யூஸ் பண்ணிருக்கணும். சோ அதுதான் அனகிராம். சோ இங்க பாத்தீங்கன்னா LISTEN LISTEN செகண்ட் ஸ்ட்ரிங்ல புரியுதுங்களா? ஆனா பொசிஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அது ஓகே. ஆனா வந்துட்டு அந்த கேரக்டரோட பொசிஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் ஆனா சேம் கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. லென்த்தும் சேமா இருக்கு. இந்த ஸ்ட்ரிங்ஸ் தான் வந்துட்டு அனகிராம்னு சொல்லுவாங்க. சோ இததான் வந்துட்டு நம்ம வந்து செக் பண்றதுக்கு கண்டிஷன்ஸ் வந்து எழுத போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட லென்த் வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சோ லென்த் செக் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம ஸ்பேசஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருந்தா அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆல் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரிங் st1 ன்னு கொடுக்குறேன் ஈக்குவல் டு s1 டாட் ரீப்ளேஸ் ஆல் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்பேசஸ் இருந்தா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2க்கு நான் எழுதிக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லைங்க. இப்போ 2 ஸ்ட்ரிங் இருக்கு. இதுல வந்து நம்ம ரீப்ளேஸ் ஆல் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் சாரி இந்த ஸ்பேஸ் வரணுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஸ்பேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடும். ஏன்னா வந்துட்டு லென்த் ஃபைண்ட் பண்ண போறோம் இல்லையா? அதனால ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சேம் கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? சோ அத வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இந்த மெத்தட் யூஸ் பண்றதுனால ரீப்ளேஸ் ஆல். இப்போ வந்து நம்ம வந்துட்டு லென்த் வந்து செக் பண்ணலாம். இஃப் st1 dot length not equal to st2 dot length. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்ப லென்த் வந்துட்டு நாட் ஈக்குவல் டுன்னு வச்சுக்கோங்க. சோ அங்கே வந்துட்டு நம்ம சொல்லிடலாம் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் அனகிராம்னு சொல்லிட்டு. சோ இதான் வந்துட்டு ஸ்பேசஸ் இருந்தா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். சோ இங்க வந்து டைரக்டா சொல்லிடலாம் இல்லையா? system dot out dot println not anagramனு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே ஃபெயில் ஆச்சு. சோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டுமே நம்ம நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் வந்து செக் பண்ண போறோம். சோ எல்ஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இப்ப நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ணிருக்க சேம் கேரக்டர்ஸ் தான் செகண்ட் ஸ்ட்ரிங்லயும் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா இருக்கு இல்லையா? நம்மளுக்கு வந்து கேரக்டர்ஸா வேணும். பாருங்க கேர் C1 கொடுத்துட்டு st1 டாட் st1 டாட் இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் லோவர் கேஸா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இங்க எஸ் வந்து ஸ்மால்ல இருக்கு, இங்க வந்து கேப்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால லோவர் கேஸா மாத்திக்கலாம். எல்லாமே வந்துட்டு லோவர் கேஸா மாத்திட்டு டூ கேரக்டர் அறையா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா கேரக்டர் நம்ம செக் பண்ண போறோம். நெக்ஸ்ட் C2 இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாட் டூ ஃபர்ஸ்ட் லோவர் கேஸா சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேரக்டர் அறையா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சார்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு கேரக்டர் வந்துட்டு பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கலாம் இல்லையா? சோ அதை நம்ம சார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்பேர் பண்ணலாம். சோ இங்க வந்துட்டு நான் வந்து அரேஸ் டாட் சார்ட் சார்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு C1 சார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் C2 சார்ட் பண்ணலாம். அரேஸ் டாட் சார்ட் C2. இப்போ நம்ம வந்துட்டு ஈக்குவலா செக் பண்ணலாம். அரேஸ் டாட் ஈக்குவல் ஈக்குவல்ஸ் C1, C2 ரெண்டும் ஈக்குவலா இருந்தா நமக்கு ட்ரூ வரும், இல்லனா ஃபால்ஸ் வரும். சோ டைரக்டா வந்துட்டு இத வந்து system dot out dot println ஸ்டேட்மென்ட்லயே வந்து நான் கொடுத்துக்கிறேன். arrays dot equals C1, C2. சோ இப்போ ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சா நமக்கு வந்து ட்ரூ வந்து பிரிண்ட் ஆகும். சோ நான் ரன் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. சோ பாருங்க நான் ரன் கொடுக்கிறேன்.
ஸோ பாருங்க நம்மளுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் அனாகிராம்ஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ஸ்ட்ரிங் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லென்த் செக் பண்ணணும். ஸோ லென்த் செக் பண்றதுக்கு முன்னாடி, அங்க ஏதாவது நமக்கு இன் பிட்வீன் ஸ்பேஸஸ் இருந்துச்சுன்னா, அத நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து ஸ்பேஸ வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ரீப்ளேஸ் பண்ணிட்டு, இப்ப நம்ம லென்த் செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் லென்த் வந்துட்டு நாட் ஈக்குவல் டூ 1 செக் பண்றோம். ஏன்னா வந்து லென்த் வந்துட்டு நாட் ஈக்குவல் டூ இருந்துச்சுன்னா, அப்பயே நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் அனாகிராம்னு சொல்லிடலாம் இல்லையா? இப்ப வந்து லென்த் சேமா இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இது ஸ்ட்ரிங்கா இருக்கு. அத நம்ம கேரக்டரா வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ கேரக்டர் எதையா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே லோவர் கேஸா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்ப வந்து நம்ம சார்ட் பண்றோம். ஏன்னா பொசிஷன் வந்து டிஃபரெண்டா இருக்கலாம். ஸோ அதனால நம்ம சார்ட் பண்ணிட்டு, அத நம்ம வந்து ஈக்குவலான்னு செக் பண்றோம். அரேஸ் டாட் ஈக்குவல் C1, C2. ஸோ இது நம்ம ட்ரூ வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆர் அனாகிராம். ஃபால்ஸ் வந்துச்சுன்னா, ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் அனாகிராம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க T1 எக்ஸ்ட்ரா குடுக்குறேன். ஸோ இத ரன் பண்ணா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் வரும். ஸோ நான் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் அனாகிராம். ஸோ இங்க வந்து லென்த்தே டிஃபரெண்ட். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு நாட் அனாகிராம் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லென்த் வந்து சேமா இருக்கிற மாரி குடுக்குறேன். ஸோ லென்த் வந்து சேம் தான். ஆனா வந்துட்டு டிஃபரெண்ட் கேரக்டர் குடுக்குறேன். இப்ப நான் வந்து இத ரன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க ஃபால்ஸ் வருது. இந்த கண்டிஷன் ட்ரூ. பட் ஆனா இங்க வந்து ஃபால்ஸ் அடிச்சிருச்சு. ஏன்னா வந்து இங்க ஏ யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து டிஃபரெண்ட் கேரக்டர் இருக்கு. ஸோ வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் அனாகிராம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.